வாழ்க்கையில் எந்த தொட்ட இடங்களிலெல்லாம் ஒரு சுகம் இருந்தது ஐயா. இன்றைக்கி அதெல்லாம் போச்சு இல்லை. முன்னையில் வருத்தத்தோடு சொல்கிறேன், பம்பரம் விளையாடுறது இப்போல்லாம் பசங்க எங்கே விளையாடுறது, எல்லாம் கேம் விளையாடுறத பார்க்குதுங்க. எந்த பிள்ளைகளையும் விளையாடல, இப்போ விளையாடுறத பார்க்குதுங்க. அந்த மாதிரி காலகட்டத்துக்கு வந்துட்டு இல்லை. பம்பரம் விளையாடுறது என்ன சுகமான விளையாட்டு தெரியுமா? ஒரு ரவுண்டு போட்டு அந்த ரவுண்டில் பம்பரத்தை சாட்டையை சுற்றி குத்துவான் எல்லாருமே. எவன் அந்த ரவுண்டுக்கு அவுட்டரில் குத்திட்டானா, அவுட்டரில் குத்தினவன் என்ன பண்ண அந்த பம்பரத்தை கொண்டாந்து உள்ளே வைக்கணும். சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த உள்ளே வச்ச பம்பரத்தை உடைக்குவான். நான் 10 தடவை கெஞ்சி கேட்டு 11ஆவதோட எங்கள் அம்மா ரெக்கமெண்ட் பண்ணி எங்கள் அப்பா என் கையில் வாங்கி அந்த கொடுத்து இதை விடக்கூடாதுன்னாரு. விடக்கூடாதுன்றது எதுக்கு வாங்கி கொடுத்தாரு அவர்? நானே யோசனை பண்ணி அவருக்கும் தெரியாமல் வந்து விளையாடிங்கிறேன். ஏன் பம்பரம் உள்ளே மாட்டிக்கிச்சு வட்டத்தில் சுற்றி 9 பேர் அதை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். முருகா பிள்ளையார், நான் வேண்டாத கடவுள் இல்லை, அத்தனை கடவுளே வேணும். பள்ளிவாசல்லேருந்து தேவாலயத்திலேருந்து பெருமா கோயிலேருந்து சிவன் கோயில் வரைக்கும் போய் சுற்றி வந்தேன். அவ்வளோ என் பம்பரம் உடையக்கூடாது. வைகோ கூட அப்படி வேண்டியிருக்க மாட்டேன். அவ்வளோ பிரார்த்தனை பண்ணேன் நான். இல்லை அது கடைசியில் என்ன ஆகி போச்சா, ஒரு பையன் ஒரு ஓரமாக உடச்சிட்டான். அதை வச்சுட்டு நான் பட்ட பாடு தெரியுமா உங்களுக்கு? அதனால் ஒரு வீட்டுக்குள்ளே நகைச்சுவை கொட்டி கிடந்தது. குதூகலமாக இருந்தாங்க. ஆளாளுக்கு பேசினாங்க. அம்மா அப்பா அண்ணன் அண்ணி பிள்ளைகள் எல்லாம் பேசினாங்க. எங்கள் பெரியப்பா கள்ளங்கப்படம் இல்லாத மனுஷன் சார். 16 பிள்ளைங்க அவருக்கு. யாராவது கேட்டால் பகவான் கொடுத்தது அவ்வளோதான்வார். வந்தவன் சும்மா இருக்க மாட்டான். அவ்வளோதானே இன்னும் கொடுப்பாரான்னு. அவர் கொடுக்காத எங்கே போடுவான்வார். மக்கள் செல்வம்னு வாழ்ந்த மண்ணையா இந்த மண்ணே இல்லை. என்ன அழகு தெரியுமா? இத்தனைக்கு அவர் போஸ்ட் மாஸ்டர் வேறு, வெளியிலையும் டெலிவரி உள்ளேயும் டெலிவரி ஏகப்பட்டது இது. ஆமாம் அது மாதிரி குடும்ப கட்டுப்பாடு நோட்டீஸ் கொடுக்குறவங்க பெரியப்பா விட்டு கொடுக்காம போட்டான். அவர் கோவம் வந்து என்னான்னு பண்ணார், போய் கூட்டின்னு வாடாவன. நாங்கள் வேகமாக கூப்பிட்டாந்து விட்டேன். ஏன் வீடாக தெரியலையான்னார். மன்னிக்கணும் ஐயா, இதை ஸ்கூல் வச்சு நடத்துகிறேன்னு நினச்சிட்டேன், அதனால் நான் கொடுத்துட்றேன், உனக்கு 1க்கு 2 கொடுக்குறேன்னு கொடுத்தேன். அப்போ அவன் என்ன பண்ணார், போன பிற்பாடு பெரிய கற்பூரம்லாம் சுற்றி போட்டாங்க. 16 பிள்ளைங்க வச்சுருந்தா அவளுக்கு பாசம் போகலைங்க. அவ்வளோ கூட்டு குடும்பமாக இருந்தது. எது எங்கே போகுது எங்கே தேங்க வருதுன்னே தெரியாது. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, 16 இருக்கிற வரைக்கும் தாய் தகப்பன் நிம்மதியாக தூங்கலாம், நிம்மதியாக சாப்பிட்டான். இப்போ ஒன்று வச்சிங்கன்னு நிம்மதியும் கிடையாது, தூக்கமும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏன் அம்மாவுக்கு எப்போ அந்த காலத்துலலாம் இன்னும் ஒன்று தெரியுமா, பெரிய கூட்டு குடும்பமாக இருக்கும். அதை உடைக்கணுன்னா பங்காளிகளுக்குள்ள ஒரு பகை வரும். பகை வந்து அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, அந்த பில்லி சூனியம் வைக்கிறவனு கிராமத்தில் இருப்பான். எவனாவது வைப்பு வைக்கிறவனே பேர் அவனுக்கு, அவனை கொண்டாந்து வைப்பு வைப்பான். இப்போ அந்த மாதிரி ஆளே காணாம். அவனுக்கு எவன் வச்சான்னு தெரியல, அவனே காணாம். இப்போ அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டு 2000 ரூபாயில் ஒரு செல்லு வந்துட்டுது. இது பில்லி சுனித்தின் அடையாளம். இது அம்மாவுக்கு ஒரு செல்லு, அப்பாவுக்கு ஒரு செல்லு, பையனுக்கு ஒரு செல்லு, பொண்ணுக்கு ஒரு செல்லு. பொண்ணுக்கு செல்லு வந்தால் பெட்ரூம் ஓடுது, பையனுக்கு செல்லு வந்தால் மொட்டை மாடிக்கு ஓடுறான், அப்பனுக்கு செல்லு வந்தால் தெருப்பக்கம் ஓடுறான், அம்மாவுக்கு செல்லு வந்தால் கிச்சனுக்கு ஓடுது. இப்போ எல்லாம் ஒன்றா சேரும்போது முகமே மாறி போய்க்குது. யாருக்குமே டவர் கிடைக்கல. உண்மையா இல்லையா? இன்றைக்கி நமக்கு படுற பாடு எவ்வளோங்க. உறவுகளுக்கு மத்தியில் இருந்தபோது உற்சாகமாக இருந்தது, கருவிகளுக்கு மத்தியில் இருக்கிற போது கவலை தான் அதிகமாக இருக்குது. இப்போது ஒன்றும் இல்லைங்க, செல்ஃபோனை யாராவது தூக்கி போயிட்டோம், வெளியில் எடுத்து போட்டோம், நம்ம பையனோ பொண்ணு எடுத்து போட்டோம், ஒரு கால் பண்ணுறோம், எடுக்கலைன்னா நமக்கு எவ்வளோ டென்ஷன் ஏறுது தெரியுமா? ஐயோ என்னாச்சோ, ஏதாச்சும், ஏன் எடுக்கலாமான்னு ஒரு பதற்றம் வருதா இல்லையா? இந்த பதற்றம் அதிகமாக போச்சு சார். இப்போது ரொம்ப பதட்டம். எங்கள் வீட்டுக்காரமாக கூட ஸ்கூட்டரில் உட்காந்து வந்தது. நான் விட்டு போகணும். இந்த ஒரு சிக்னல்லேருந்து நம்ம சிக்னல் என்றைக்காவது மதிக்கிறோமா? சிக்னல்லேருந்து ஒன்றும் இல்லை சார், அந்த எல்லோ சிக்னல் போட்டாலே கிளம்பி போயிடுறான். க்ரீன் வர்றதுக்கு முந்தி பறந்துடுறான். அப்படி தான் என் பக்கத்தில் இருக்கிறவன் க்ரீன் வர்றதுக்கு முந்தி பறந்துட்டான். ஏன் உங்கள் வீட்டில் புலம்புறான், அவன் பாரு இன்னும் வேகமாக போட்டான், நீ நிற்கிற இங்கேயே. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எப்போ பார்த்தாலும் ரூல்ஸை கட்டினாட. என் கதை எனக்கு தானே தெரியும். சிங்கப்பூரில் நான் 2 பேச்சாளனை கூட்டும் போய் ஒரு ரோடு விட்டு ரோடு தாண்டி அண்ணாண்ட போனேன். 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த 2 பேர் ஓடி வந்து, தமிழ்நாட்டு தங்கங்களா எப்போ வந்தீங்கன்னா, எப்படா பேசாமல் பழகாமல் கண்டுபிடிச்சேன்னா, எந்த இடத்துல ரோடை கிராஸ் பண்ணக்கூடாதோ அந்த இடத்துல கிராஸ் பண்ணி வந்துக்கிறீங்கடா. நீ நம்ம ஊரை தவிர வேறு யாரால் இருக்க முடியும், எங்களால் தீர்மானிக்க முடிஞ்சதுன்னா. நான் ஏற்கனவே பட்டிருக்கிறேன் பாடு, அதனால் க்ரீன் வரட்டும், நான் நிற்கிறேன், இவ துடிக்கிறான். நான் சொன்னேன், பதற்றப்படாது. ஏன் பதற்றப்படுற, ஏன் டென்ஷன் ஆகிற? அடுத்த சிக்னலுக்கு போய் அவன் நிற்க போகிறான் முன்னாடி. ஏன்னா இன்னும் என்ன தான் ஊரில் தான் எங்கே பார்த்தாலும் ஸ்பீட் பிரேக்கு, எங்கே பார்த்தாலும் சிக்னலு. இங்கேருந்து வேகமாக போகிறான், அங்கே நிற்க போகிறான், நாம் போய் அவன் பின்னாடி நிற்க போகிறான். இதுலேயே நீ பதற. 2 பேரும் ஒரே இடத்துல தான் போய் நிற்க போகிறான், கவலையப்படாதுன்னு அதே மாதிரி போனால் அதே சிக்னல் நிற்கிறான் அவன் இல்லையா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா சைடில் நிற்பார் போலீஸ்காரர். அவர் நேராக கூட நிற்க மாட்டார், சைடில் நின்று இருப்பார். யார் மீறி போகிறான்னு அவனை போய் பிடிச்சா. அது மாதிரி தான் ஒருத்தனை பிடிச்சிட்டாரு. என்னாரு கவனிக்காமல் போகிறேன்னாரு. இப்போ கவனிச்சிடறன்னு பாக்கெட்டில் கை வச்சான்.
அதுக்கு அர்த்தம் அவங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்படின்னா இந்த காலம் அப்படி இருக்குது சார், அது மாதிரி இருக்குது ஒரு காலம் பரபரப்பு. இப்போ இருக்கிறது அந்த காலத்தில் குடும்பத்தில் கொட்டி கிடந்தது மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருந்தது. தாத்தா பாட்டி எல்லாமே கூட இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லோரும் தனித்தனியாக போனதுனால என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி மன்றம்னு ஒன்று வச்சு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சிரிக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ அதுலேயே சில பேர் சிரிக்க மாட்டேன்றாங்க. சில இடங்களில் நான் பார்ப்பேன். நான் எப்பயுமே கிளாஸ் ரூம்லேயே வந்து கலகலப்பாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் பாடம் டைரெக்டாக நடத்த மாட்டேன், நான் நடத்தவே மாட்டேன். 1972 உண்மையில் நடந்ததை சொல்கிறேன். நான் புத்தகம் நிறைய எழுதியிருக்கேன். 1972 4/8/74 தான் நான் அப்பாயின்மெண்ட்டே ஸ்ரீபெரும்புதூர் பள்ளிக்கூடத்தில். அந்த ஸ்கூலில் நான் 6ஆம் கிளாஸும் 7ஆம் கிளாஸும் எங்கள் பெரியம்மா வீட்டிலேருந்து படித்தவன். முதல் கிளாஸில் என் தற்பெருமையை எடுத்து சொன்னேன். இதே பள்ளிக்கூடத்தில் படித்து நான் இங்கேயே வேலைக்கு வந்துக்கிறேன்டான்னு. 3ஆவது பெஞ்சில் 2 பையன் சிரிச்சுங்கிறான். சிரிக்கிற மாதிரி நான் எதுவும் சொல்லலை. ஏன்டா சிரித்தேன்னு. அதெல்லாம் கண்டுக்காதீங்க சார், நாங்கள் அப்பப்போ சிரிப்போம். இல்லைடா ஏதோ என்னை பார்த்து சொல்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நானே சொல்கிறேன் சார். அவன் பயப்படுறான், நான் சொல்கிறேன் சார். இங்கே படித்தா வேலை கிடைக்காது, வெளியில் வேலை கிடைக்காதுன்னு நான் போன வாரம் சொன்னேன் சார் இவனுக்கு. இப்போ ஐயாவே சொல்லிட்டாரா பாடுறா, இனி வெளியிலே வேலை கிடைக்காது, நமக்கு கூட இங்கே தாண்டா எங்கேயாவது வேலை கிடைக்குன்னு சொன்னேன். வேறு ஒன்றும் இல்லை. அப்போ நம்ம எதை பெருமை நினைக்கிறோமோ அது சிறுமையாக்கிறதுக்கு ஒரு ஆள் நம்ம கூட இருப்பான்றது நான் கண்டுபிடிச்ச உண்மை சார். அது எனக்கு ரொம்ப குழந்தைகளை ரொம்ப பிடிக்கும். உண்மையில் சொல்கிறேன், உலகத்திலே ஆண்டவனை நீங்கள் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, குழந்தைகளை அந்த வடிவத்தில் பார்க்குங்க. குழந்தைகள் வைரங்கள், திட்டாதீர்கள், தீட்டுங்கள், பிரகாசிப்பார். நம்ம குழந்தைகள் தினம் கொண்டாடுறோம். நவம்பர் மாதம் குழந்தைகள் தினம் கொண்டாடுறது ஒரு நாள் இல்லையா? குழந்தைகளை தினமும் கொண்டாட வேண்டும். அங்கு தான் குதூகலமும் ஆனந்தமும் நிறையா இருக்குது. நிறைய இருக்குங்க. தாய்மார்கள் நிறைய இருக்கிறீங்க, மகிழ்ச்சியாக இருக்குது. 35 மார்க் வாங்குறானா, சூப்பர்ரா, என் செல்ல குட்டிடா, நீ ஒப்பனை விட 5 கூட தாண்டா வாங்கியிருக்கிற சொல்லி பாருங்களேன். அவன் மனசுக்குள்ளே சந்தோஷப்படுவான். அவர் 30 வாங்கிட்டு இந்த அளவுக்கு என்னை விரட்டிங்கிறாரா, நாலுலேருந்து கவனிச்சிக்கிறேன்னு. நான் என்ன கேட்குறேங்க, மார்க்கு வாங்கிறத விட மதிப்பு வாங்குகிற பிள்ளைகளையும் நீங்கள் எதிர்பார்க்கணும். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்ட் அப்படி இருக்குது. ஏன்னா நான் ஆசிரியர்கள் இன்றைக்கி படுற பாடு உங்களுக்கு தெரியும். போன +2 எக்ஸாமும் 10th எக்ஸாம் நடக்கும்போது பள்ளிவாசலும் தேவாலயத்திலும் பெருமா கோயிலையும் சிவன் கோயிலையும் மொத்தமும் வாத்தியார் தான் அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க. எந்த பையனாலையும் எங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ண அந்த ஆர்டர் வந்துடக்கூடாது, எவனாலையும் வந்துடக்கூடாது. அவன் மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி காப்பி அடிக்கக்கூடாது. நம்ம ஸ்குவாடு வரும்போது அவன் பிட்டு எடுக்கப்படாது. ஆனால் அவனுக்கு ஒரு பாதுகாப்பையும் சேர்த்து பரம் கேட்குற அளவுக்கு ஆகி போச்சு. இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது சார். நானே வந்து 2006 ரிட்டையர் ஆகிறதுக்கு முந்தி ஒரு டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸராக போய் கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்தேன். இப்போல்லாம் 10 நிமிஷத்துக்கு முந்தி கொடுக்கணுமில்ல, கொடுத்து அவன் படிக்கிறான். படித்த பிற்பாடு நானே அனௌன்ஸ் பண்ணேன், எப்பா யாராவது இருந்தால் கொடுத்துருங்கப்பான்னு. 10 நிமிஷம் பொறுத்து ஒரு பையன் ஓடி வந்து மொத்த பெட்டு பேண்ட்டு போய் இந்த சாக்ஸில் இருந்து அவனுக்கு எங்கெங்கே வைக்கணும்னு அவனுக்கு தெரியும். எங்கெங்கே நம்ம தேடணுமோ அவன் நம்ம ஒரு சட்டம் போட்டால் அவன் ஒரு பிரில்லியண்ட்டாக வேலை செய்வோம். மொத்தத்தையும் எடுத்து ஒரு 1/4 கிலோ வெயிட் இருக்கிற பிட்டுங்களை அவன் அவ்வளவும் கொடுத்துட்டான். உன் சத்தியத்தை நேர்மையை பாராட போய் ஒன்று கூட இல்லை. நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நான் 10 நிமிஷத்தில் படிச்சுட்டான் மொத்தத்தையும். அவன் உள்ளே வச்சுங்கிறது ஒன்றுமே வரலன்றது முடிவு பண்ணிட்டான். இன்றைக்கி இருக்கிற நிலைமை அப்படி இருக்குது. அதையெல்லாம் ஜெயிச்சுக்கிட்டு என்னமோ ஏதோ நம்ம ஒரு வாத்தியார் எந்த விதமான சிக்கல் இல்லாத ரிட்டையர் ஆகிறான்னா வாழ்க்கையிலே அவரை விட ஒரு உயர்ந்தவங்க உலகத்தில் இல்லைன்ற அளவுக்கு நெருக்கடி வந்துடுது. நெருக்கடி வந்துருக்குது சார். அந்த காலம் மாதிரிலாம் இந்த காலத்துலாம் போய் பண்ண முடியாது இப்போது. அதனால் அவனையும் நம்ம ரசித்து தான் நம்ம வழிக்கு கொண்டாடணும். ஏன்னா என் பையன்லாம் ஆன்சர் எழுதுவான் பாருங்கள். 36 வருஷத்தில் நான் விதவிதமான பையனெல்லாம் பார்த்துருக்குறேன். உண்மையிலே விளையாட்டுக்கு சொல்லுறது, அவன் அறிவாளி இருக்கிறான். அறியாமையிலையும் மகிழ்ச்சி இருக்கும், அறிவிலையும் மகிழ்ச்சி இருக்கும் இல்லையா? எட்டயபுரத்தில் பிறந்தவரை பற்றி குறிப்பு எழுதணும். ஒருத்தன் எழுதிக்கிறான், எட்டயபுரத்தில் யாரோ பிறந்திருப்பார், நீ யாரை பற்றி கேட்கிறாயின்னு கேட்டிருந்தான். மற்ற 34 பேரும் பாரதியாரை பற்றி எழுதியிருந்தான். 34 பேரை விட அவனை தான் நான் ரொம்ப நேசித்தேன். ஏன் தெரியுமா? அதுக்குள்ளே இப்படியும் யோசிக்கலான்ற ஒரு யோசனை அவனுக்கு வந்தது. பார்த்தீங்களா? அவன் தான் ஏன் வருங்காலத்தில் வார்டு மெம்பராக வருவான்? இல்லை, அவனுக்கு ஒரு தகுதி இருக்குது. இல்லை, அவனுக்கு ஒரு தகுதியும் பெருமையும் இருக்குதா இல்லையா? நம்ம உடனே இப்படிலாம் எழுதக்கூடாது. ஏன் நான் எதிர்பார்க்குற ஆன்சர் தான் நீ எழுதணும் சொல்லி எதிர்பார்க்கவே கூடாது. 5 புலன்கள் அடங்கினால் என்ன வரணும்னா ஆம்பளன் சொல்லுன்னு எழுதிடும். எங்கள் வாத்தியார் சொல்லிக்கிறார், ஞானம் வரும்னு சொல்லியிருக்காரு. அவன் காலத்தில் என்ன பார்க்குறான்னு அதானே எழுதுவான். அவன் என்ன பார்க்குறானோ அதை எழுதுவான் சார். அதுக்காக நீ போய் நம்ம வருத்தப்படலாம் கூடாது. சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் யாருன்னு கேட்குறேன், ஏன் உங்களுக்கு தெரியாதான்னு எழுதிக்கிறான். இதை விட நீங்கள் எங்கே போய் முடிப்பீங்க? அவன் அப்படி தான் இருப்பான். குழந்தைத்தனம்னு ஒன்று இருக்குது.
குழந்தைத்தனம்னு ஒன்று இருக்குது. அவங்கள நீங்கள் குழந்தையாக பயணம் பண்ணிங்கன்னா அவனை விட ஒரு சிறந்தவனை நீங்கள் பார்க்க முடியாது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பான் சார். அவனாவது கலகலப்பாக இருக்கிறானே நான் மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா நீங்கள் என்னுடைய கிளாஸில் நான் வந்து எச்எம்மாக இருக்கும்போது எங்கள் அசிஸ்டண்ட்டாக இருந்தவங்க சாந்தகுமாரி அம்மா ரொம்ப மறக்கவே முடியாது. அந்த அம்மாவை மறக்கவே முடியாது சார். அவங்க அது மாதிரி ஒரு நிகழ்வை கொண்டாந்து எங்கிட்ட பகிர்ந்துக்கினாங்க. சார் இந்த பிள்ளைங்களுக்கு செல்லம் கொடுத்து உன்னாலேயே கெட்டு போச்சுன்னாங்க. ஏம்மா அப்படி சொல்கிறேன்? நல்ல பசங்க தான் நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஏன்னாம்மா அரசாங்க பள்ளியில் வர்றதெல்லாம் என்னம்மா மேட்டுக்குடி மிராஸ்தார் பிள்ளைங்களாம்மா வருது. ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறதெல்லாம் வர்றாங்கன்னா அவனுக்கு ஒரு அறிவு வெளிச்சத்தை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா அதுதாம்மா தெய்வ பணி. கோயிலுக்கு கூட நீ போகிறையோ இல்லையோ இதுதாம்மா கோயில்னு அப்படி சொல்லி சமாதானப்படுத்தணும். அப்படியா இருந்தால் கூட இவன் இந்த மாதிரி அட்குறமாக எழுதிக்கிறானே அட்டுழியமாக எழுதிக்கிறானே பாருங்கன்னு நாங்கள் அப்புறம் தான் தெரிஞ்சுது. காலமும் நேரமும் ஒரு கணக்கு கட்டுக்கிறாங்க. 10 பேர் சேர்ந்து ஒரு தாரோட 5 நாளில் போடுறாங்க. அதே ரோட 15 பேர் சேர்ந்து எத்தனை நாளில் போடுறாங்கன்னு அவனுக்கு புரிகிற மாதிரி கேட்டுக்கிறாங்க. அவன் எழுதிக்கிறான். இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோட்டை மறுபடியும் எதுக்கு 15 பேர் போடணும்? கீழே எழுதிக்கிறான் இது அரசாங்கத்திற்கு வீண் செலவுன்னு எழுதியிருக்கான். நான் சொன்னேன் அவனுக்கு ஃபுல் மார்க் போடுங்க, தயவு செஞ்சு ஃபுல் மார்க் போடுங்கம்மா. நீங்கள் சொன்ன எதிர்பார்க்குற ஆன்சர் எழுதிக்கிறான். இவன் மொத்தம்தான் சமுதாயத்தில் எது இருக்கணும்னு ஆன்சர் எழுதியிருக்கிறான். அவன் பார்வை தான் என்னை பொறுத்தவரையில் உயர்ந்த பார்வை. நான் அப்படி தான் தீர்மானிப்பேன். இல்லை இந்த மாதிரிலாம் உங்களுக்கு எழுதியிருந்தா நீங்கள்லாம் வருத்தப்பட மாட்டீங்களா? அம்மா இதை விடலாம் சிறப்பாக எழுதிக்கிறான். எனக்கு இதை விட நான் நடுங்கிற மாதிரிலாம் எழுதிக்கிறான். உனக்கு தெரியுமா நான் என்ன எழுதிக்கிறான்? நான் 3வது உலக யுத்தம் வருமானு கேட்டிருந்தேன். அவன் எழுதிக்கிறான் பூமிக்குள் குண்டு புதைப்பார்கள், 3வது உலக யுத்தம் வெடிக்கும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், எங்கள் தமிழையா முதலில் போய்விடுவார். பக்கம் 3 பக்கம் எழுதிக்கிறான். 3 பக்கம் எழுதிக்கிறான் சார். இதே எழுதிக்கிறான். ஆனால் அதையும் நான் பார்ப்பேன். இன்னொரு பெண்ணு பாருங்க, அதை இந்த ஜென்ரேஷனில் ஆண் பிள்ளையை விட ஒரு பெண் பிள்ளை தான் அபாரமாக சிந்திக்கிறாள். விளையாட்டுக்கு சொல்லலை சார். நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போய் பாருங்கள், பையன் ஒன்று இருக்குது பொண்ணு ஒன்று இருக்குதுன்னா பொண்ணு தான் கலகலப்பாக பேசுமே தவிர பையன் சைலண்ட்டாகிறான். நாங்கள்லாம் கல்யாணம் ஆகி தான் சைலண்ட் ஆனோம். அவன் இப்பயே சைலண்டாகிறான். நீங்கள் சைக்காலஜி படி பாருங்களேன், சைக்காலஜி உளவியல் படி பாருங்கள். யார் வீட்டுக்கு போனாலும் பார்ப்பாங்க, சின்ன பையன் பேசவே மாட்டான், பொண்ணுங்க தான் கலகலன்னு பேசுதுங்க. உண்மையிலே அது பிரில்லியண்ட்டாக இருக்குதுங்க இப்போல்லாம். அதெல்லாம் என்னமா யோசிக்குதுங்க அந்த பெண் பிள்ளைங்களாம். ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். அதில் ஒரு பெண்ணு ஆன்சர் எழுதி பாருங்கள், ஃபென்டாஸ்டிக் ஆன்சர். இதை விட யாராலும் எழுத முடியாது. 3வது உலக யுத்தம் வந்தால் உலகம் எப்படி இருக்கும்னு கேட்டிருந்தேன். எல்லாம் பக்கமாக எழுதுனா அந்த ஒரு பொண்ணு தான் அதை அப்படியே எழுதி வச்சுட்டு வந்தது. ஏமா நான் எல்லாரும் ஆன்சர் 3 பக்கம் 2 பக்கம் எழுதிக்கிறேன், நீ என்னம்மா ஒரே வரியில் எழுதி? சார் அதுலேயே ஆன்சர் இருக்குது சார். என்ன ஆன்சர் இருக்குது? சரியாக படிங்க சார். நான் சொல்கிற வார்த்தையை நீ எனக்கு சொல்கிற, படிமான்னு. 3வது உலக யுத்தம் வந்தால் உலகம் எப்படி இருக்கும் தானே கேட்டீங்க. 3வது உலக யுத்தம் வந்தால் உலகம் எப்படி இருக்கும்? இது அறிவுபூர்வமான சிந்தனை இல்லை. அவன் அறியாமையில் மகிழ்ச்சி உருவாக்குறான், இது அறிவில் மகிழ்ச்சி உருவாக்குது. அதே பூகம்பம் வரும், பூமி பழக்கம், கடல் கொந்தளிக்கும், எங்கள் ஐயா உள்ளே போயிடுவான்னு எழுதினான். அவனே எனக்கு எழுதினான் சார். ராஜாராம் மோகன் ராய் குறிப்பு வரைன்னு கேட்டிருந்தான். அவன் எழுதிக்கிறான் இந்த 4 பேரும் நல்ல நண்பர்கள்னு எழுதிக்கிறான். அவர் ஒரே ஒரு ஆள் தான், சுதந்திர தினம்ன்றதுனால சொல்கிறேன். 4 பேர் நல்ல நண்பர்கள். நான் டே அவர் அப்படி இல்லைடா, என்ன 4 பேர் ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க பிடிக்கலையான்னு கேட்டான். இல்லைடா அதெல்லாம் இல்லைடா, ஒருத்தர் தான்டா அவர். ஓன்னு அழுதான். எதுக்குடா அழுகுறேன்னு? நீங்கள் படிச்சு பார்த்து நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னா அதுலேருந்து மேலே அவனை நான் கேள்வியே கேட்கறது இல்லை. ஏன்னா என் பையன் அப்படி தான் சார் இருப்பான். எல்லாரும் போல ஒன்றா இருப்பாங்க. ஒன்று ஞாபகம் வச்சுக்க, நான் சர்வே பண்ணுறது இருக்கிற ஆசிரியர் பெருமக்களும் சொல்கிறேன், பெற்றோர்களும் சொல்கிறேன். முதல் வரிசையில் இருக்கிறவன்லாம் பிரில்லியண்ட்டாக தான் இருப்பான். லாஸ்ட் ரோவில் இருப்பதான் கொஞ்சம் ஜாலியாக தான் இருப்பான். பிரில்லியண்ட்டாக இருக்கிறவன் பூரா அப்பாயின்மெண்ட்டில் வேலைக்கு போயிடுவான். லாஸ்ட் ரோவில் இருக்கிறவன் தான் ஆளுக்கு 100 பேருக்கு வேலை கொடுக்குற முதலாளி ஸ்தானத்தில் வந்து உட்காடுறத நான் கண்ணால் பார்த்துருக்கேன். விளையாட்டுக்கு சொல்லலை, வேடிக்கை சொல்லலை. சவுதி அரேபியாவில் என்னுடைய மாணவன் அங்கே தான் அப்படி தான் இருக்கிறான். துபாயில் இருக்கிறான். அவங்க ஒரு 100 பேர் வேலை செய்கிறான் சார். அவன் அவ்வளோ பெரிய சிறப்பாக இருக்கிறான் சார். உண்மையிலே சொல்கிறேன், திறமை வேறு, புத்திசாலித்தனம் வேறு. நம்ம திறமையை கட்டின்னு அழுகிறோம்போ, புத்திசாலித்தனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. புத்திசாலித்தனம்ன்றதே பிறவி ஞானமாக வருது. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்றாங்க. பேரறிஞர் அண்ணாவுக்கு நிறைய இருந்தது. அது பேரறிஞர் அண்ணாவுக்கு நிறைய இருந்ததுங்க. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞருக்கு நிறைய இருந்தது. அது வாக்கீச கலாநிதி கீவா ஜெகநாதுக்கு இருந்தது, குமரன் இருந்தது. ஏன்னா மேடையில் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது.